வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதக ரீதியாக உங்களது தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்குது. ஸோ 3லிருந்து 4க்கும் போயிடும், அந்த இன்பிட்வீனே வந்து 4க்கும் போயிடும். ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும், புதிய சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நல சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்லை ஒரு வைத்தியம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையில் சில பேருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் வந்து 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது, என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2லையோ இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சுக்கிரன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது அது வந்து வேலையில் நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள், நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு வந்து ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுதல், இல்லை ஒரு வேலையிலே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற லிட்டிகேஷன்ஸ்லாம் கிளியராக அதுக்கான நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஏதாச்சும் வந்து சொத்து விற்கணும் அப்படின்னா அது விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்னா, இது 8ஆம் அதிபதியாக செவ்வாய் 3 8ஆம் அதிபதியாக வரும்போது சில நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரம் தேவையில்லாத தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராசி வந்து கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏடாகூடமாக பேசப்போய் அதனால் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாயார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மாக்கிட்ட பேசும்போது சில பேருக்கு வந்து தாயாரோட உடல் ரீதியான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அமைஞ்சு அதனால் ஒரு பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 6ல் வந்து சனி இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். நிறைய வேலை டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தாலும் அது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள் வருவதற்கான, வேலையில் வந்து நல்ல ஒரு அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய ஒரு வருமானங்கள், பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து புதிய டிவிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ல் ராகு. ஸோ 7ல் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், தொழிலில் வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும், நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வாரத்தின் இறுதியில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான விஷயந்தான். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து தாயார் சார்ந்த விஷயங்களும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன நிலபுலன்கள், வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் சும்மா இருந்தாலும் எவனாச்சும் வந்து இடிக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ், ஹெல்மெட்ஸ்லாம் வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியில் வந்து 8ல் வந்து குரு இருக்குது. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் வந்து கொஞ்சம் வந்து கணவன் மனைவிகளும் நிறைய கருத்து பேதங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப தேவையில்லாத ஒரு வழக்குகள், ஸோ ஏதாச்சும் சொத்துக்கள் வழக்குகள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ, கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் வந்து வேலையில் இருக்கிறவருக்கும் நிறைய பிரயாணங்கள், வெளி மாநிலங்கள், வெளி நாடு சில பேர் செல்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கண்ணில் லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள், நிறைய அலைச்சல்கள், நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பயணமாக அது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வாரத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா புதிய செய்திகள், புதிய ஒரு ஒப்பந்தங்களால் வந்து நமக்கு நிறைய வந்து ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து நல்ல நிலையில் தான் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல தீர்வு ஏற்பட்டு அதனால் ஒரு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். குழந்தைகளோட விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கண்ணில் லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த அவங்களுக்கு தான் நடக்கும். பட் வாரத்தின் முற்பகுதி மட்டும் சின்னதாக ஒரு சலசலப்புகள் மனசில் இருக்கும். ஒரு ஏக்கமோ இவங்க இப்படி பேசிட்டாங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்ணில் லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 12ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 12ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கிறது. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றும். சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய வண்டியை விற்று புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி, யார் டார்ச்சர் பார்ட்டி. ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் கடிச்சிக்கிட்டோம், புலம்பிக்கிட்டோம், என்ன இங்கே வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை. ஒரு எண்ணத்தை கட்டையோட ஒரு நடிகர் இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணணுவார். ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா லக்னத்தில் வந்து 6, 8ல் வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பேசியை சாவடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துலேருந்து 6லேயோ 8லேயோ வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும். பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது சில பேர் வந்து பிறக்கும் போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா, மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க. இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும், டென்ஷன் பண்ணும், இந்த மாதிரி விஷயம். சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது? அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன், நான் 3 நாள் வேலை பார்க்குறேங்க, 4 நாள் வேலை பார்க்குறேங்க, ஐயோ என்ன டென்ஷனுங்க அப்படின்வான். அதுக்கு காரணம் வந்து அது கிடையாதுங்க. வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை, பேஷன். எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதை சொல்லுவாங்க, சார் டே நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார்? அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம், ஆனந்த விகடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் ஆடடிக்கே வேறுங்க, ஷூட்டிங் போனால் ஜாலிங்க, ஹனிமூன் போகிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு தப்புன்னு. ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க. எல்லாம் உட்காந்து ஐயோ இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போது சேம சந்தோஷமாக போவோம், ஆனால் ஜாலி வாடா அப்படின்ற லெவலில் தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போவோம், அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களாம் இருக்காங்க. அப்படின்னு அழுதுகிட்டே போவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட சொன்னான், எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அனுப்புறது எனக்கு போதும் நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது, முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வருதுங்களா, அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இல்லைடுவீங்களா இவங்கெல்லாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க, தான் உண்மையான விஷயம். ஸோ இது பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மிதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். இந்த லக்னத்துலேருந்து 6லேயோ 8லேயோ சந்திரன் இருக்கவங்க. ஸோ அதனால் அது டென்ஷன்லாம் ஆகக்கூடாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே ஒழிய. இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான். ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.